இந்த பிளாட்டினம் செயின் கூட இல்லாட்டி என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் என்ன ரொம்ப கேவலமா பேசுவாங்க. இதுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. நீ என்னப்பா சொல்ற? உங்களுக்கு ஓகேவா? ஓகே சார், நாங்க இதுக்கு ஒத்துக்கிறோம். அப்ப எனக்கும் ஓகேமா. தம்பி, என் மகனும் சரின்னு சொல்லிட்டான். இனிமே இந்த கல்யாணம் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷமா. அப்புறம் தம்பி, நாங்க கல்யாணத்தை திருப்பதியில வைக்கிறதா வேண்டி இருக்கோம். எங்க சைடுல உறவுக்காரங்க கொஞ்சம் அதிகம். அதனால அங்க ஒரு பெரிய மண்டபமா பாருங்க. வரவேற்புல இருந்து குடுக்கிற தாம்பூலம் வரைக்கும் எல்லாமே சிறப்பா இருக்கணும். அதுல எந்த குறையும் வரக்கூடாது. சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் மெனுவை எங்க கிட்ட காட்டிட்டு தான் ஓகே பண்ணணும். பையனுக்கு ரிசப்ஷனுக்கு கோட்டு சூட்டு வாங்கணும். அதையும் அவன் எங்க சொல்றானோ அங்க வாங்கிடுங்க. அப்புறம் வழக்கம் போல மாப்பிள்ளைக்கு தங்கத்துல போட வேண்டிய மோதிரம், பிரேஸ்லெட், செயின் இதெல்லாம் போட்டுடுவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன தம்பி, எல்லாத்தையும் பண்ணிடுவீங்கல்ல? கண்டிப்பாமா. நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேற்கொண்டு அப்பா அம்மா கிட்ட கலந்து பேசி என்னெல்லாம் பண்ணலாம்னு முடிவு பண்றோம். நீங்க பொண்ணு பார்க்க வந்தீங்கன்னா கண்டிப்பா தம்பி, ஒரு நல்ல நாள் பார்த்து வரோம். ரொம்ப சந்தோஷமா. அப்ப நாங்க கிளம்புறோம். தம்பி கொஞ்சம் இருங்க. முத வீட்டுக்கு வந்திருக்கீங்க, காஃபி சாப்பிட்டு போங்க. அக்காவும் தங்கச்சியும் வந்தாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிடிவாதமா இருக்கா. எப்படியாவது மோகனை சமாளிச்சுட்டு நீ கொஞ்சம் இங்க வா. என்னம்மா யோசிக்கிறீங்க? இல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. முறைப்படி நீங்க வந்து பொண்ணு பார்த்துட்டு போனீங்கன்னா காஃபி என்ன, அதுக்கப்புறம் விருந்தே சாப்பிடுறோம். இத பாருமா, நாங்க வாக்கு கொடுத்தது தான், மாறவே மாட்டோம். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நீங்க காஃபி குடிக்காம போக கூடாது. போய் காஃபி எடுத்துட்டு வாமா. சரிங்க. ஐயோ இருங்க, காஃபி எல்லாம் வேணாம், தண்ணி மட்டும் போதும். தண்ணி எல்லாம் எதுக்குமா? கூல் ட்ரிங்க்ஸே எடுத்துட்டு வரேன். சார், அப்ப நாங்க கிளம்புறோம். சரி, கிளம்புறோம். சரிங்க. வாங்க. நாங்க போயிட்டு வரேன். வாங்க. வரேங்க. உட்காரு. இல்ல மோகன், நான் தீபா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேனே. அங்க எதுக்கு? இல்ல, அவ ஹாஸ்பிட்டல் போகணுமா. அவ அப்பா வேற வீட்ல இல்லையா, அதனால நான் கூட்டிட்டு போயிட்டு உடனே வந்துடுறேன். சரி, எப்படி போவ? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மோகன், நான் ஆட்டோ பிடிச்சி போய்ப்பேன். ஆட்டோல போக காசு இருக்கா? காசு இல்லாம எப்படி ஆட்டோல போவ? அறிவில்ல? சரி மோகன், ரொம்ப தேங்க்ஸ். நான் போயிட்டு ஒரு 1 ஹவர்ல வந்துடுறேன். சரி, பத்திரமா போயிட்டு வா. சீக்கிரம் வந்துடு. கல்யாணி, வா உட்காரு போலாம். இல்ல மோகன், நான் ஆட்டோல போய்க்கிறேன். ஏய், போற வழி தானே, நானே டிராப் பண்ணிட்டு போறேன். உட்காரு. இல்ல மோகன், நான் தனியாவே போய்க்கிறேனே. ஆட்டோக்கு வர தனியா அலையணுமா? நான் தான் டிராப் பண்றேன்னு சொல்றேன்ல, உட்காரு. வா போலாமா? சரி மோகன், நீ கிளம்பு. சரி, நான் கிளம்பட்டுமா? ஹாஸ்பிட்டல் தீபா கூட்டிட்டு போயிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடணும். ரொம்ப லேட் பண்ணிட்டு கூடாது, சரியா? சரி மோகன், எங்கேயும் போகல. ஹாஸ்பிட்டல் வேலை முடிஞ்ச உடனே நேரா வீட்டுக்கு வந்துடுறேன். சரி, ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போவீங்க? ஆட்டோ வேணா பிடிச்சு தரவா? இல்ல, ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தானே இருக்கு, நாங்க போய்ப்போம். ஆட்டோ இல்லாம எப்படி? தீபாவோட அப்பா கார் அனுப்புறேன்னு சொல்லிருக்காரு. இல்லனாலும் நாங்க எப்படியாவது சமாளிச்சுப்போம். நீ முதல்ல கிளம்பு. என்ன மோகன் யோசிச்சுட்டு இருக்க? கிளம்பு. மிஞ்சி போனா ஒரு 1 ஹவர்ல வீட்டுக்கு வந்துருவேன். சரி, நீ உள்ள போ. ஏன் எங்கே நின்று பேசிட்டு இருக்க? நீ கிளம்பு, நான் போறேன்.
பார்த்து பத்திரம். சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு, சரியா? கல்யாணி, அம்மா, என்ன கல்யாணி வீட்டுக்கு வந்துட்டு வாசலோட கிளம்புற? இல்லம்மா, தீபாவை பார்க்கலான்னு வந்தேன். தீபாவா? அவ உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு தானே போயிருக்கா? அப்படியாம்மா? சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். ஏய் இருடி, என்ன வந்துட்டு உடனே ஓடுற? உன் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு நீ போல? இல்ல, ஆட்டோ ஆட்டோ. சரிம்மா, நான் வரேன். என்னாச்சு கல்யாணிக்கு? கடும்பாடி மாரியம்மன் கோயிலுக்கு போகணும். என்னாச்சு இவளுக்கு? கேக்குறதுக்கு கூட நின்னு பதில் சொல்லாம இப்படி பறக்குறா? ஐயோ, ஈபி பில்லுக்கு கல்யாணி கிட்ட பணம் கொடுக்காம வந்துட்டேனே. கல்யாணி, வாங்க தம்பி. கல்யாணி இல்லைங்களா? கல்யாணியா? அவ கேட்டுக்கிட்டே நின்னு 2 வார்த்தை பேசிட்டு போயிட்டாளேப்பா. வீட்டுக்குள்ள கூட வரல. இல்ல, தீபாவை பார்க்க வரேன்னாலே. தீபாவே வீட்ல இல்லையே. அத சொன்னதுக்கு அப்புறம் தான் அவ அவசர அவசரமா கிளம்பிட்டா. கேட்டது கூட சரியா பதில் சொல்லலப்பா. சரிங்க, நான் கிளம்புறேன். ஓரமா நிப்பாட்டுறீங்களா? சொல்லு மோகன். எங்க இருக்க நீ? கல்யாணி, உன்னதான் கேக்குறேன், எங்க இருக்க நீ? இது என்னடா கேள்வி? நான் தீபா வீட்ல தான் இருக்கேன். ஏன் கேக்குறேன்? மோகன், எதுக்கு ஃபோன் பண்ண? இல்ல, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டீங்களா இல்லையான்னு. இதுக்கு தான் ஃபோன் பண்ணியா? அதுக்காக இல்ல, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் டூர் போறதுக்காக டிராவல்ஸ்ல கார் புக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தா. தீபாவோட அப்பா பக்கத்துல இருக்காரா? ஒரு நிமிஷம் இரு, அம்மா கிட்ட கேக்குறேன். மோகன், அவர் எங்கேயோ வெளியே போயிருக்காரா? அவரை இல்லங்கிறதுனால தானே நான் தீபாவை கூட்டிட்டு போக வேண்டியதாயிடுச்சு. சரி, நான் அவர்கிட்டயே பேசிக்கிறேன், போனை வை. அண்ணா, போங்கண்ணே. இந்தாங்கோ, இதை எல்லா ரெண்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. ஓம் ஸ்வாஹா அக்னியே இதன் நமஹ, ஓம் பூவ ஸ்வாஹா வாயுவே இதன் நமஹ, ஓம் சுப ஸ்வாஹா சூர்யாய இதன் நமஹ, ஓம் பூர்வ ஸ்வாஹா அக்னியே பிரஜாபதயே இதன் நமஹ, ஓம் அக்னியே ஸ்வாஹா அக்னியே இதன் நமஹ, ஓம் கிருஷ்ண
முகூர்த்தத்துக்கு நாடி யாருது யாரோ வரணும்னு சொன்னாலே அவ வந்துட்டாளா? கல்யாணிக்கு ஃபோன் பண்ணல, என்ன சொன்னா வந்துருவல்ல? மாப்பிள்ளை வீட்டை பார்த்துட்டு வரேன்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் ஏன் வரலன்னு தெரியலங்க. ஒருவேளை மோனுக்கு விஷயம் தெரிஞ்சு வரவிடாம பண்றானோ தெரியலையே. நீங்க சரின்னு சொன்னா இப்ப திருமங்கல் தாரணம் பண்ணிடலாம். குட்டிமா, முகூர்த்தத்துக்கு வேற டைம் ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணி வரல இல்லைன்னு கேளு. நான் ஏற்கனவே பண்ணிட்டேங்க. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஸ்விட்ச் ஆஃபா? அப்படின்னா வரது டவுட் தான். சரி, அவ வரலன்னு பரவாயில்ல, தாலி கட்ட சொல்லிடலாம். சார், என்னங்க? கட்ட சொல். அவ வந்துட்டா. ஏய், ஏண்டி இவ்வளவு நேரம்? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல கல்யாணம் முடிட்டு வா. அக்கா அழாத. இந்த கல்யாணத்தை அம்மாவா இருந்து நான் தான் உனக்கு நடத்தி வச்சிருக்கணும். ஆனா எனக்கு அந்த குடும்பம் இல்லாம போயிருச்சு. ஏதோ தூரத்து சொந்த மாதிரி கடைசி நேரத்துல ஓடி வர வேண்டியதா போயிருச்சு. என்ன மன்னிச்சிடு ரேவதி. பரவாயில்லக்கா, தாலி கட்டும் போது நீ என் பக்கத்துல இருக்கே, எனக்கு அதுவே போதும்க்கா. நீ ஸ்கூல் போல? இல்லக்கா, தமிழானா தான் அக்கா கல்யாணத்தை பார்க்கணும்னு நீங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. ஏண்டி இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு நீ வேறையாடி? அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ரேவதி, நீ ஆசைப்பட்டபடி அக்கா வந்துட்டாங்க. கண்ணு தொடச்சிட்டு உட்காரு. போ, அழாத. கல்யாணம் பொண்ணு அழக்கூடாது. உட்காரு. துளசி, டைம் ஆயிடுச்சு, தாலி கட்ட சொல்லிடலாமா? எல்லாரும் வந்துட்டாலும் திருமங்கல் தாரணம் பண்ண சொல்லிடலாமா? தமிழரசு. ஓகே சார். ஆகட்டும் சாமி. ஓம் மகாலட்சுமி ச வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. கெட்டி மேடம். மாங்கல்யம் தந்துநானே நாம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபகே சஞ்சீவ சரதாம் சதம் சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரிய ஆயுட்சேவேந்திரியே பிரதிஷ்டதி. தீர்காயுஷ்மான் பவ தீர்க்க சுமங்கலி பவ. பெரியவரோட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. இப்படி வந்து இந்த பக்கம் நமஸ்காரம் பண்ற. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ரெண்டு பேரும் நல்லா இருக்கு. 100 வருஷம் புள்ள குட்டிகளோட நல்லா இருக்கணும்பா. டேய், முதல்ல கல்யாணிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. போங்க போங்க. ஏய் ரேவதி, என்ன ஏன் காலில் விழுந்துக்கிட்டு? இந்த கல்யாணத்தை முன்ன நின்று நடத்தி வச்சது தமிழ் சாரும் துளசியும் தான். இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ போ. நீங்க முதல்ல சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. எங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். பரவாயில்லண்ணா, நீங்களும் எனக்கு சாமி மாதிரி தான். அக்கா ஒன்னும் இல்லைங்கக்கா. இருமா காலெல்லாம் வந்தனா எங்களுக்கு வயசான மாதிரி ஃபீலிங் வந்துடும். இனி உங்களுக்கு அந்த அளவு வயசால நீ முதல்ல சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ போ. சரிங்கண்ணே. பந்தி ரெடியா இருக்கு, எல்லாரும் சாப்பிடுவாங்க. அடடே மாப்ள, பந்தி ரெடி ஆயிடுச்சான். எல்லாரும் கூட்டிட்டு போய் சாப்பிட சொல்லுங்க. ஓகே, எல்லாரும் போங்க. சாப்பிடாம போயிடாதீங்க. இருந்து சாப்பிட்டு போகணும் எல்லாரும். மாப்ள, நீங்களே இருந்து பாத்துக்கங்க. போங்க. இந்த கல்யாணம் எவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல நடந்திருக்குன்னு உனக்கே தெரியும். கல்யாணத்துல தான் பிரச்சனை. ஆனா உன் வாழ்க்கையில பிரச்சனை வராத அளவுக்கு நீ நடந்துக்கணும். சரிக்கா, நான் பார்த்து நடந்துக்கிறேன். சரி வா. இத பாரு, நீ இன்னும் சின்ன பொண்ணு. அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தத நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். ஆனா அதுக்குள்ள நீ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல, போற இடத்துல நீ நல்லபடியா நடந்துக்கணும். சரிக்கா. நீ நல்ல குடும்பத்துல மருமகளா போறங்கிற சந்தோஷமும் நிம்மதியும் எனக்கு இருக்குடி. உனக்கு வரப்போற இடம் எப்படி இருக்குமோ, அவங்க உன்னை நல்லபடியா பாத்துப்பாங்களான்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா இப்ப அந்த பயமே எனக்கு இல்லடி. மாப்பிள்ளை வீட்டுல நம்மால நிறைய அவமானப்பட்டிருக்காங்க. அதையும் தாண்டி நீதான் மருமகங்கிறதுல அவங்க எல்லாரும் உறுதியா இருந்திருக்காங்க. அவங்க நல்ல மனசுக்கு நீ அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும். நானே தேடி இருந்தாலும் இவ்ளோ நல்ல இடம் உனக்கு கிடைச்சிருக்காது. போன ஜென்மத்துல
பெரிய புண்ணியம் பண்ணிருக்க. நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டது பெரிய விஷயம் இல்ல. கடைசி வரைக்கும் மாப்பிள்ளை கிட்ட இதே அன்போட இருக்கணும். கண்டிப்பா இருப்பேன்க்கா. இருப்பேன்னு வாயால சொன்னா போதாது, அந்த மாதிரி நடந்து காட்டணும். உன் கோவம், அவசரம் எல்லாத்தையும் விட்டுடணும். இனிமே குழந்தைத்தனமா பிடிவாதமும் பிடிக்க கூடாது. வீட்டுக்கு ஏத்த நல்ல மருமகளா அவங்க பெருமைப்படுற மாதிரி நீ நடந்துக்கணும். முக்கியமா துளசியும் தமிழ் சாரும் உனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க பேரை காப்பாத்துற மாதிரி நடந்துக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய சண்டைக்கு அப்புறம் உன்னை மருமகளா கூட்டிட்டு போறாங்க. இவளுக்காக நாம கஷ்டப்பட்டது நியாயம்தான், அது வீண் போகலன்னு அவங்க நினைக்கணும். அதுக்கேத்த மாதிரி நீ நடந்துக்கணும். உன்னால புகுந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுரி. எல்லாரையுமே அனுசரிச்சு போ. உனக்கு பிடிக்காத விஷயமா இருந்தாலும் சண்டை போடாத. சரிக்கா. இனிமே உனக்கு அம்மா அப்பா எல்லாமே அத்தையும் மாமாவும் தான். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி கேட்டு நடந்துக்கோ. நீ சொன்ன மாதிரி நடந்துக்கிறேன்க்கா. என்னை பத்தி நீ கவலையே படாத. எனக்கு உன்னை நினைச்சாதாங்க கவலையா இருக்கு. அக்கா, எனக்கு இவர்தான் வேணும்னு நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். ஆனா வீட்டுல அத்தையும் மாமாவும் உன்னை இதுக்காக நோகடிச்சிருப்பாங்கல்ல. உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. நீ எப்படி அவங்கள சமாளிக்க போறேன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குக்கா. ஏய், என்னை பத்தி நீ கவலைப்படாத. உன் மாமா தான் இந்த விஷயத்துல கோவமா இருக்காரு. அவரை நான் சமாளிச்சுக்கிறேன். நீ நல்லபடியா வாழ்ந்தா போதும். நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் வாழ்ந்து காட்டுறேன்க்கா. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என்ன மறந்துடாத. அடிக்கடி வீட்டுக்கு வந்து என்ன பாத்துக்கோக்கா. கண்டிப்பா வரேன்டி. இனிமே இவ உங்க வீட்டு பொண்ணு, நீங்க தான் நல்லபடியா பாத்துக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. ரேவதி பத்தி இனிமே நீ கவலையே படாத. இல்ல, நான் வீட்டுல வச்சு உங்களை என்னென்னமோ பேசிட்டேன். அவரும் முன்ன பின்ன பார்க்காம கோவத்துல பேசிட்டாரு. அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அட விடுமா, அதெல்லாம் நாங்க எப்பவோ மறந்துட்டோம். நீ கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணியே, அதுவே எங்களுக்கு போதுமா. நீங்க இவளை நல்லபடியா பாத்துப்பீங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா என் தங்கச்சி சின்ன பொண்ணு, இவளுக்கு விவரம் பத்தாது. சட்டுன்னு கோவம் வந்துடும். வீட்டு வேலைங்களை கூட இன்னும் சரியா கத்துக்கல. இவ ஏதாவது அறியாம தப்பு பண்ணா இவளை உங்க மகளா நினைச்சு பொறுத்துக்கோங்க. அதான் நீயே சொல்லிட்டியம்மா. இனிமே ரேவதி எங்க வீட்டு பொண்ணு. அவளை நாங்க நல்லா பாத்துப்போம். அம்மாடி, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல சாப்பிட போவோம் வாமா. இல்லைங்க, நானே வீட்டுக்கு தெரியாம தான் வந்திருக்கேன். இவளை பாக்குறதுக்கு இன்னொரு நாள் வீட்டுக்கு வருவேன்ல, அப்ப வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா. துளசி, மாப்பிள்ளை வீட்டுக்கு போறப்ப நான் கூடவே இருக்கணும். எனக்கு தான் அந்த கொடுப்பனை இல்லையே. நீ ஏன் சார்பா அவ கூடவே இருந்து பாத்துக்கணும். சரிடி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, நான் லேட்டா போனா மோகனுக்கு சந்தேகம் வந்துரும். அதனால நான் கிளம்புறேன். சரி, எல்லாருக்கும் போயிட்டு வரேன். அக்கா, ஐயோ பாத்தியா, இருக்கிற டென்ஷன்ல உன்னை மறந்துட்டேன். சரி வா போலாம். அக்கா, நான் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன். திரும்பி அங்க போக முடியாது. வீட்டுக்கு போனா ஏன் சீக்கிரம் வந்தான்னு கேட்பாங்க. ஆமா இல்ல, இப்ப என்ன பண்றது? ஒன்றும் பிரச்சனை இல்ல, அவளை எங்கேயும் விட்டு போ. எங்க கூட இருக்கட்டும். ஸ்கூல் முடிய டைமுக்கு நானே கூட டிராப் பண்ணிடுறேன். இல்ல சார், உங்க மேல மோகன அத்தையும் கோவமா இருக்காங்க. நீங்க இப்ப வீட்டுக்கு வந்தா சரியா வராது. இவளை நீங்க வீட்டு பக்கத்துல விட்டுட்டு போயிடுங்க. அவளே வந்துப்பா. ஏய், இங்க பாரு அக்கா, துளசி அக்கா கூடவே இருக்கணும். எங்கேயும் போக கூடாது. பத்திரம் என்ன? சரிக்கா. சரி ரேவதி, நான் கிளம்புறேன். அக்கா, அடிக்கடி வீட்டுக்கு வாக்கா. கண்டிப்பா வருவேன். எல்லாருக்கும் வரேன். வரேன் துளசி, வரேன் சார். பொண்ணு மாப்பிள்ளை சாப்பிட கூப்பிடுறாங்க, வாங்க. அப்படியா? சரிண்ணா, சாப்பாடு குடும்பம். தம்பி, நீங்களும் வாங்க சாப்பிடலாம். நீங்க போங்க சார், நான் பிரபாகரோட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். போங்க, நான் வந்து அவரையும் கூட்டிட்டு வாங்க. பண்ணிக்கலாம் சார். பிரபாகர், வாங்க போய் சாப்பிடலாம். சார், இவர் டயட்ல இருக்காரு. நாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறோம். சரி, இப்ப நீங்களும் வந்து சாப்பிடுங்க. ஐயோ, இவர் சாப்பிடாம நான் எப்படிங்க? டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். ஆமா தமிழ், எனக்கு கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இனிமே மோகனால எந்த பிரச்சனையும் வராது. வந்தாலும் நீங்க தான் இருக்கீங்களே, கூட இருந்து பாத்துக்கோங்க. அப்ப நான் கிளம்புறேன். கிளம்புறோம். என்ன அங்கேயே பாத்துக்கிட்டு வா, சாப்பிட போலாம். அக்கா, போயிட்டு வரேன்க்கா. நீ நல்லா படிக்கணும்டி. அத்தைக்கு மாமாக்கும் தெரியாம எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணு. அக்கா வரும்போதெல்லாம் நீயும் கூட வா, சரியா? கண்டிப்பா வரேன்க்கா. அக்கா, போயிட்டு வரேன்க்கா. சரிங்க சார், டைம் ஆச்சு. அப்ப நாங்க கிளம்புறோம். தேங்க்யூ தம்பி. தேங்க்யூ. வரேன் சார். தேங்க்யூ. சரிக்கா, போலாம். அப்பா, வேன்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க. சரி வாங்க, கிளம்பலாம். வா. கிளம்புங்க. வாப்பா. வாப்பா.
வரேன்